காவலர் நற்பணிக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கம் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கில் நடைபெற்றது. இந்த பதக்கங்களை சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் காவலர்களுக்கு வழங்கினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம். தமிழக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித தண்டனையும் பெறாமல் சிறப்பாக பணிபுரியும் காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் பதக்கம் விருது வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் இன்று 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் காவல் பதக்கங்களை சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் வழங்கினார். தமிழக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து 10 ஆண்டுகளில் எந்தவித தண்டனையும் பெறாமல் சிறப்பாக பணியாற்றிய 728 ஆண் மற்றும் பெண் காவலர்களுக்கு முதலமைச்சர் காவல் பதக்கம் விருதினை சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் வழங்கினார். இதில் சட்ட ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு 248 காவல் ஆய்வாளர்கள், காவல் ஆளுநர்கள், போக்குவரத்து காவலில் பணிபுரியும் 61 காவல் ஆளுநர்கள், ஆயுதப்படையில் பணிபுரியும் 67 காவலர்கள், இதே போன்று நுண்ணறிவு பிரிவு, மத்திய குற்றப்பிரிவு, நவீன காவல் கட்டுப்பாட்டு 100க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இதே போன்று ரயில்வே நுண்ணறிவு பிரிவு, குற்றப்பிரிவு, புலனாய்வுத்துறை, பொருளாதார குற்றப்பிரிவு, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு என அவர்களுக்கும் இந்த கிட்டத்தட்ட 256 காவலர்களுக்கு மொத்தமாக 728 இந்த முதலமைச்சர் காவலர் பதக்கம் விழா வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பதக்கங்களை வாங்கப்பட்ட காவலர்களுக்கு மாத ஊதியத்தோடு கூடுதலாக 400 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர், லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் டிஜிபி அபய்குமார் சிங், சென்னை கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.